பிறப்பில் அவன் தவம் செஞ்சான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்கிறாரு. அப்போ அஞ்செழுத்துக்கு அவ்வளவு ஆற்றல். அஞ்செழுத்துக்கு மட்டும் நம்ம ஒன்றுமே எனக்கு தெரியல, எனக்கு சைவ சித்தாந்தம் தெரியாது, திருமுறையெல்லாம் படிக்க தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா அஞ்செழுத்தை சொன்னால் போதுங்க. சொல்கிறாரு அப்பர் சாமி சொல்கிறார், ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி ஐந்தெழுத்து உணர்வார்கட்கு மாதும் தாமும் மகிழ்வர்மார் பேரரே அப்படின்னாருங்க. அதான் அஞ்செழுத்தை சொன்னால் என்ன பண்ணுவாராம் சாமி, எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க தகுதி உள்ளவங்களா தகுதி அற்றவங்களா நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் சாமி பார்க்க மாட்டாராம். அஞ்செழுத்தை சொன்னால் அம்மா கூட உள்ளேருந்து நமக்கு அருள் செய்வானாம் பெருமான். மாதும் தாமும் மகிழ்வர்மார் பேரரே அப்படின்னார். ஏதும் ஒன்றும் அறிவிலராகினும் ஓதி ஐந்தெழுத்தும் உணர்வார்கட்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்து. அது ரொம்ப முக்கியங்க. பேதமின்றினா யாராக இருந்தாலும் சரி, அவங்க யாராக இருந்தாலும் சரி, பேதமின்றி அவரவர் உள்ளத்து மாதும் தாமும் மகிழ்வர்மார் பேரரேனார். தீட்சை வாங்கினவங்க தீட்சா மந்திரத்தை சொல்லணும், தீட்சை வாங்காதவங்க பொதுவாக நமச்சிவாயத்தை சொல்லலாங்க. ஆமாம், தீட்சை வாங்காதவங்களுக்கு மந்திரம் என்னென்னா தூல பஞ்சாக்கரம் தான் சொல்லணும். தீட்சை வாங்கினவங்க என்ன மந்திரம் வாங்கினாங்களோ அதை சொல்லலாம். ஆமாம், தீட்சை வாங்காதவங்க அடிப்படையாக இருக்கக்கூடியவங்க தூல பஞ்சாக்கரம் சொல்லலாம். அது எல்லாத்துக்கும் பொதுவானது. நமச்சிவாய் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. இப்போ அஞ்செழுத்து உணராதவங்களுடைய நெஞ்சு எப்படி இருக்குமா, அப்படி இருண்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்லுறாங்க.